மதுரையில் எச் ராஜா முழங்கியதற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இரு பிரிவினரிடையே சமூகத்தில் பதற்றத்தை உண்டு பண்ணி மத மோதல்களை உண்டு பண்ணும் விதமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு. அந்த அல்லாத மெடல் மாதிரி வாங்கி குத்திக்குவாருன்னு வச்சுங்க. இன்னொன்று முக்கியமா பார்க்குறேன், ஊடகங்களில் தொடர்ச்சியாக இந்த 3 நாட்களாக டிபேட்லாம் நடக்குது. அதெல்லாம் சங்கிக வந்து ஆதாரத்தை காட்டுறேன், கோர்ட்டு தீர்ப்பே எங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி மனக்கறாங்க. அந்த ஊடக விவாதத்தை நடத்துபவர்கள் திருப்பரங்குன்றம் மலை அதில் மேல் வந்து மாமிசம் தின்னுவது தவறு அப்படிங்கிற புள்ளியை வைத்துக்கொண்டு, அதாவது தர்காக்குள்ள நடக்குதா அது இல்லையாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. அந்த மாதிரியே பாஜக விரும்பும் நம்ம இந்த விவாதத்தை கொண்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க ஒன்னு என்ன ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்கன்னா, அசைவம் உண்ணுவது, மாமிசம் உண்ணுவது என்பது புனிதக்கேடு, தவறானது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் உண்ணக்கூடிய ஒரு உணவு பழக்கத்தை அது தீட்டு என்றும் புனிதம் என்று கட்டமைக்கிற கடவுளுக்கு அது விரோதமானது என்றதும் கற்பித்து அதை அட்மிட் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் இவங்க அந்த விவாதத்தை நடத்திட்டு போறாங்க. இது ரொம்ப ஆபத்தான இல்லையா? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள போர்க்குடிகள் அல்லது ட்ரைபுகளுடைய சடங்குகளுடைய பண்பாட்டு தொடர்ச்சி தான் வழிபடும் இடத்தில் பலி கொடுப்பது, மாமிசத்தை. பெரும்பாலான கிட்டத்தட்ட 99 விழுக்காடு பிசிகளுடைய உணவு பழக்கம் அசைவ பழக்கம். எம்பிசிகளுக்கு 100% பழக்கம் மாமிசம் உண்ணும் பழக்கம். பொங்கலுக்கு படையல் போட்டா கூட கோழி அடிச்சு தான் படையல் போடுறான். ஏன்னா இதுதான் வந்து வழி வழியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது அதை வந்து ஒரு குற்றமாக அவங்க மனசுக்குள்ள பதிவு வைக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளவு திருட்டு. ஏன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், டிபேட்டுகளையும் பங்கேற்று எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, இவங்க வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி இந்த சில்லறை வேலையெல்லாம் பண்றாங்க. அப்போ என்ன பேச வேண்டியதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய உணவு பழக்கத்தை தான் இவங்க வந்து நொட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை மற்ற இடங்கள், இதே அதே மலையில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலையோ கருப்பசாமி கோயிலையோ மாமிசத்தை தடை செய்வதுதான் இவருடைய நோக்கம்.